Hello friends, welcome back to Play Tamil. இன்னைக்கு நம்ம சேனலில் டாப் 10 நம்ம தமிழ் மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம 2025 இயரில் ரிலீஸ் ஆனதில் சில பெஸ்ட்டான மூவிஸ் அண்ட் மெயினாக எனக்கு பிடிச்ச என் ஃபேவரட்டான மூவிஸோட தான் இந்த லிஸ்ட்டை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் என்னென்ன மூவிஸ் எப்படி இருந்திருக்கு எல்லாத்தையும் அப்படியே இன்றைக்கி ஒரு வீடியோ நம்ம பார்த்தலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். 10th இடத்துல இருக்க நம்ம சக்தி திருமகன் சொல்லிட்டு நம்ம ஜியோ ஹாட்ஸ்டாரில் இப்போதைக்கு இந்த படம் அவைலபிளாக இருக்குது. விஜய் ஆண்டனியோட மூவி தான். அண்ட் IMDbலையும் 6.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஆக்சுவலி இந்த படத்தோட ஒரு கான்செப்ட் நல்லபடியாக இருந்தது. ஒரு நல்ல சோஷியல் மெசேஜாகவும் சரி அண்ட் அதை நல்லபடியாக எடுத்து வந்தாங்க. பட் இன்னொரு பக்கம் இந்த படத்தோட சில ஐடியாலஜிலாம் இருக்குது. அது எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் அட் த சேம் டைம் அதில் என்னென்னலாம் நம்ம சில லூப் ஹோல்ஸ் இருக்குது சிஸ்டமில். அண்டு நம்ம ஹீரோவோட ஒரு அந்த கேரக்டரே பார்த்தீங்கன்னா அவர் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஒரு யோசிக்க ஆரம்பிச்சு ஒரு ஹை இன்டெலிஜென்ட் லெவலாக நல்லபடியாக காமிச்சிருந்தாங்க. ஸோ அது ஒரு பாயிண்ட்டே சரி என்கிட்ட இந்த மூவி எனக்கு பார்க்கணும். ப்ளஸ் அது பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்து அண்ட் அட் த சேம் டைம் நல்லபடியாக க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ யாரெல்லாம் இந்த படம் இன்னும் நீங்கள் அதை பார்க்காம இருக்கணும் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வொர்த் வாட்சாக இருக்கும்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 9th இடத்துல இருக்க நம்ம மதராசி மூவியே தான். IMDbலையும் 6.9 அண்ட் இந்த படம் இப்போதைக்கு நம்ம பிரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. மெயினாக நம்ம சிவகார்த்திகேயனோட மூவி தான். அண்ட் எனக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ஆக்டர் நம்ம வித்து ஜம்வாலும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ ஆக்சுவலி இந்த படத்தை நான் மெயினாக இந்த லிஸ்ட்டில் கொண்டு வந்த ரீசனே பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பயங்கரமாகவே படத்தில் பண்ணியிருந்தாங்க. ஸ்டோரி கான்செப்டும் எனக்கு அது ஓகே பிடிச்சிருந்தது. நிறைய சில விஷயங்கள்லாம் அந்த கன்ஸோட விஷயங்கள்லாம் இருக்கலாம். அண்டு மெயினாகவே அந்த நம்ம ஹீரோவோட ஒரு கண்டிஷன் இருக்குது பார்த்தீங்களா. அவர் அந்த ஒரு ட்ரிகர் ஆனால் ஒரு ஹை அட்ரினல் பம்ப் ஆகிட்டு அண்ட் அவர் என்ன பண்ணுவார் ஒரு அனிமல் இன்ஸ்டிங்க்ட் மாதிரி ரியாக்ட் பண்ணுறது. ஸோ அந்த செக்மெண்ட்லாம் செம்மையாக இருந்தது. அண்ட் வித்யூ ஜம்வாலோட போர்ஷன்ஸ்லாம் டாப் நாச்சு. ஸோ அதெல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது தான் என்கிட்ட இந்த மூவி எனக்கு ஒரு ஆக்ஷன் மூவியில் நான் எதிர்பார்க்குற மாதிரி எல்லாமே இந்த படத்தில் இருந்ததா. ஸோ டெஃபினட்டாக நான் இதை நம்ம லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 8th இடத்துல இருக்க நம்ம 11 மூவி தான். IMDbலையும் 7.4 அண்ட் பிரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. ஆக்சுவலி இங்கே ஒரு க்ரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் அண்ட் அட் த சேம் டைம் நெக்ஸ்ட் அந்த கில்லர் எப்படியாச்சும் ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரியான ஒரு நல்ல மூவியை தெரியுன்னா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி என்டையர் மூவி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஒரு சைக்கோபேத்தான ஒரு கில்லர்னே வச்சுப்போமே. அண்ட் அவனை நம்ம ஹீரோ எப்படியாக கண்டுபிடிக்கிறாரு அண்ட் சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக படத்தில் காமிச்சிருப்பாங்க. அண்ட் அந்த ஒரு டார்க்கர் ஷேடோட நல்லபடியாகவே இருந்தது. ஸோ அதுக்காகவும் இந்த படத்தையும் நீங்கள் நோட் பண்ணலாம். நெக்ஸ்ட் 7th இடத்துல இருக்க நம்ம இட்லி கடை மூவியை தான். IMDbல 6.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. கொஞ்சம் கம்மியாகவே தந்திருக்காங்க. பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபைனஸ்டான ஒரு மூவி அண்ட் நெட்ஃப்ளிக்ஸில் இப்போதைக்கு அவைலபிளாகவும் இருக்குது. தனுஷ் சார் இல்லை இந்த படத்தில் ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸை தாண்டி சில விஷயங்கள் அது அவ்வளோ சிம்பிளிஃபைடாக சொல்லியிருக்காரு. அது எல்லாத்தையும் தான் இந்த படம் எனக்கு நல்லபடியாக கனெக்டும் ஆகுது. அட் த சேம் டைம் அது ஒரு இமோஷனல் கனெக்டை தாண்டி அந்த ஃபேமிலியோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாத்தையும் நல்லபடியாக அது ஒரு ஸ்டோரியாக சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ ரீசெண்டான டேஸில் ஒரு நல்ல பீஸ்ஃபுல் ஒரு மூவின்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக நம்ம இட்லி கடை மூவி தான் சொல்லுவேன். அண்டு படம் பார்த்ததுக்கப்புறம் இந்த நம்ம தாட் ப்ரோவோக்கிங்னு சொல்லுவாங்களே. ஸோ அதை பற்றி நம்ம நிறைய பேச ஆரம்பிச்சு யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி எனக்கு இந்த மூவி இருந்திருக்கு. அண்ட் அதுக்காக இந்த படம் டெஃபினட்டாக நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் 6th இடத்துல இருக்க நம்ம மாரிசன் மூவியை தான். IMDbலையும் 7.4 அண்ட் என்டையர் இந்த படம் கூட நெட்ஃப்ளிக்ஸில் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம ஃபாத் ஃபாசில் அண்ட் வடிவேலோட கேரக்டர் டோட்டல் டிஃப்ரெண்ட்டான 2 கேரக்டர்ஸ் ப்ளஸ் அவங்களோட ஒரு பீக் லெவலான ஒரு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் இந்த படத்தில் பார்ப்பீங்க. ஸ்டோரி கான்செப்ட் எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுருந்தா கூட அந்த ஒரு ஜேர்னி ஆட்டம் ஒன்று பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அண்ட் அதில் சில விஷயங்கள்லாம் அவங்க ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் அதெல்லாம் ஒரு லைஃப் லெசன்ஸ் மாதிரி அண்டு அது நல்லபடியாகவே இருந்திருக்கு. ஸோ அதுக்காக எனக்கு இந்த மூவி ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இன்கேஸ் நீங்கள் எதுவும் பார்க்கலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் 5th இடத்துல இருக்க நம்ம குடும்பஸ்தனோட மூவியை தான். IMDbலையும் 7.3 அண்ட் இப்போதைக்கு ZEE5 ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் மணிகண்டனோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் இந்த படத்தில் அல்டிமேட்டாக இருந்தது. அட் த சேம் டைம் ஒரு மிடில் கிளாஸோட ப்ராப்ளம்ஸு அண்டு எப்படி ஒரு சிங்கிளால் ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அண்ட் டோட்டல் ஃபேமிலி அவன் மேலே டிபெண்ட் ஆகிருக்கும்போது அவனுக்கு என்னென்ன ப்ரெஷர்ஸ் இருக்கும் அண்ட் அது எல்லாத்தையும் எப்படி ஹேண்டில் மேனேஜ் எங்கே லோன் வாங்கி அது எப்படி திருப்பியும் தரதுன்னு சொல்லிட்டு ஸோ அந்த காசு பிரச்சனை அது எல்லாத்தையும் அப்படியே நல்லபடியாக இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. அண்ட் அட் த சேம் டைம் படம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று ஹிட் ஆயிருந்ததுன்னு சொல்லுவேன். அண்ட் பார்க்கும்போது அதோட நம்ம சிரிச்சிருக்கோம். அண்ட் அட் த சேம் டைம் இமோஷனல் செக்மெண்ட்லாம் நம்மளை கொஞ்சம் இமோஷ்னலும் ஆக்கியிருக்காங்க. ஸோ அதுக்காக இந்த மூவி கொஞ்சம் ஹை ப்ரையாரிட்டியாக வச்சுருக்கேன்.
அண்ட் நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 4th இடத்துல இருக்க நம்ம 3BHKயோட மூவி தான் IMDb 7.4 அண்ட் நம்ம ப்ரைம் வீடியோவில் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் ப்ரோ என்ன மாதிரியான ஒரு மூவினா லைக் நார்மல் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒரு வீடு வாங்கலாம் ஓகேங்களா, இருந்தால் அது எவ்வளோ கஷ்டம் அண்ட் அதுக்கு அவங்க என்னென்னலாம் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. அண்ட் சில பேர் அந்த சாக்ரிஃபைஸ்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த ஒரு கோல் அச்சீவ் பண்ணணும் இருக்கும்ல வீடு வாங்கணும்னு, அண்ட் அதை வாங்க முடியாமல் டோட்டல் சாக்ரிஃபைஸ்லேயே போயிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து லைக் ஒரு மூவியோட கான்செப்ட் ஸ்டோரி மட்டும் சொல்ல, ரியல் லைஃப்பில் நம்ம மிடில் கிளாஸ் உள்ள நடக்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து நல்லபடியாக கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் நம்ம வந்து நார்மலாக ஜென்ரிக்கான நம்ம லைஃப்பில் வந்து எதை ரொம்ப ஹை ப்ரியாரிட்டி தரும் லைக் மேரேஜை தான் வந்து கொஞ்சம் அதிகமாக பார்க்குறோம் அண்ட் அங்கே தான் கொஞ்சம் அதிகமாக செலவும் பண்ணிடுறோம். பட் இது எல்லாத்தையும் படத்தில் சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக சொல்கிறேன் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் இந்த மூவி டெஃபினட்டாக பார்க்கணும். அண்டு அவங்க நம்மள என்ன சில சேஞ்சஸ் பண்ணால் நம்ம அதால் சேஞ்ச் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அது ஒரு நல்ல மெசேஜோடு இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 3rd இடத்துல இருக்க நம்ம டிராகன் மூவி IMDb 7.8 அண்ட் இந்த படம் கூட நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ டிராகன் படம் ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு நல்ல கமர்ஷியலான ஒரு ஹிட்டான மூவி தான். பட் நான் வந்து அது ஒரு கமர்ஷியல் ஹிட்டுக்காக நம்ம லிஸ்ட்டில் நான் மேலெல்லாம் கொண்டு வரல. அதில் ஒரு மெயினாக ஒரு விஷயத்தை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, மெயினாக பிரதீப் தான். அண்ட் அந்த ஒரு விஷயம் தான் வந்து லைக் எஜுகேஷன் அண்டு அதுவும் வந்து நம்ம எப்படி வந்து இன்னொருத்தவங்களை வந்து இது பண்ணாமல் அவங்க சீட் பண்ணாமல் நம்ம வந்து சொந்தமாக படித்து முன்னேறணும்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அதை வந்து நல்லபடியாகவே இந்த படத்தில் காமிச்சிருந்தாங்க. எனக்கு அந்த இமோஷனல் செக்மெண்ட் சீனே அவங்க அப்பாவோட அந்த சீனு தான். லைக் எல்லாருமே போயிட்டாங்க, இருந்தாலும் கடைசியில் அவங்க அப்பா மட்டும் கூட இருப்பார் பார்த்தீங்களா, அதெல்லாம் பீக்கான ஒரு இமோஷனல் செக்மெண்ட் எனக்கு செம்மையாக கனெக்ட் ஆச்சு. அண்ட் அட் த சேம் டைம் இன்ஜினியரிங் படிக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு, வேலையெல்லாம் கிடச்சிரும், ஆனால் நம்ம அதை எப்படி வந்து அதை கிளியர் பண்ணுறோம். ஸோ அந்த ஒரு கோர் கான்செப்ட் தான் வந்து என்டையர் இந்த மூவி ஃபுல்லாகவே செம்மையாக இருந்தது. அந்த லவ் போர்ஷன் செக்மெண்ட் வைஸ்லலாம் நான் எனக்கு அவ்வளோ அதெல்லாம் பார்க்கல, அது கமர்ஷியல் செக்மெண்ட்டில் சும்மா ஆட் பண்ணியிருக்காங்க. பட் இதுதான் மெசேஜ்னு சொல்லிட்டு நல்லபடியாக டெலிவர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 2nd இடத்துல இருக்க நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி மூவியே தான் IMDb 8.2 அண்ட் இது இப்போ நம்ம ஜியோ ஹாட்ஸ்டார் சைடில் அவைலபிளாகவும் இருக்குது. அண்ட் ப்ரோ எப்படி ப்ரோ இந்த படம் உங்களுக்கு இருந்தால் லைக் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் பார்த்தேன். ஏன்னா அவங்க காமிச்சாங்க ஓகே இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ரெஃப்யூஜியாக நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டாங்க, தமிழ்நாட்டில் எங்கேயோ ஒரு இடத்துல போயிட்டு சரி ஒரு வீடு வாங்கி அவங்க எப்படியாச்சும் வந்து நம்ம கம்யூனிட்டியில் மிக்ஸ் ஆகிறதுக்காக என்னென்னலாம் ட்ரை பண்ணுறாங்க. பட் அவங்களுக்குன்னு சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது தான். ஸோ அது எல்லாத்தையும் வந்து நல்லபடியாக காமிச்சிருக்காங்க. அண்ட் ஆஸ் எ சொசைட்டி இன்கேஸ் நம்ம அதை கனெக்ட் அண்ட் ஃபீல் ஆகிட்டோன்னா திருப்பி அது எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான சில விஷயங்கள் ரொம்ப பிளெயின் அண்ட் சிம்பிளாக தான் இருக்கும். பட் நல்லபடியாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ ஒரு மூவி வந்து அது என்ன கொஞ்சம் கூட போர் அடிக்கூடாது, இதெல்லாம் எங்கேஜிங்காகவும் வைக்கணும், அட் த சேம் டைம் நல்ல ஒரு மெசேஜோடு கொஞ்சம் அப்படியே தரணும்னா அதெல்லாம் படம் நல்லபடியாக இருந்தது. அண்ட் அதனால தான் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஃபைனல் நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 இடத்துல இருக்க நான் பைசன் மூவியை தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு ரீசெண்டான டேஸில் லைக் அதை படம் பார்த்து ப்ளஸ் அதோட மேக்கிங் வைஸ்லலாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. IMDb 8.3 நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஏன் ப்ரோ பைசன்னா லைக் ஓகே அவங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் கேட்டகிரி ஒரு பக்கம் வச்சுருந்தா கூட இன்னொரு பக்கம் ஒரு விஷயங்கள் எல்லாம் சில இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாத்தையும் வந்து நல்லபடியாக தந்திருக்காங்க. நீங்கள் எந்த சைடில் வேணால் இருங்க ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் டீம் A டீம் B என்ன வேணால் வச்சுக்கோங்களேன். பட் அங்கே ஒரு ஆளை வந்து மேலே கொண்டு போகிறோன்னா சில நல்லவங்களும் இருக்காங்க, சில கெட்டவங்களும் இருக்காங்க. ஸோ அதில் நம்ம ஹீரோ ரொம்பவே மாட்டியிருக்காரு. அவரோட ஃபுல் கோலே வந்து லைக் அவர் எப்படியாச்சும் வந்து நம்ம கபடியோ தான் ஒரு உயிரே. ஸோ அதுலேயும் வந்து அவ்வளோ பாலிடிக்ஸ் ப்ளஸ் அவரை என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க, ஊர்லேயே அத்தனை பிரச்சனை. அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி கடைசியில் அந்த ஒரு சக்ஸஸை வந்து அவர் பார்க்கும்போது வின்னர்ன்றது அங்கே யார், நார்மல் அந்த ஊருக்காரனா இல்லை அந்த ஸ்டேட்டா இல்லை என்டையர் இந்தியாவிலேருந்து ஒரு ஆளா. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன் தரும்போது வர்த்ரா லைக் அல்டிமேட்டாக இருந்ததுடா. ஸோ மூவியோட ஒரு மெயின் கோல் பர்ஸ்பெக்டிவ் வைஸ் அதை தான் அவங்க சொல்ல வந்திருக்காங்க. லைக் வி ஆர் ஆல் ஹியூமன்ஸ் தான். அண்ட் இன்கேஸ் நம்ம வின் ஆகுறது வெறும் இந்த ஒரு கம்யூனிட்டி அப்படின்னு மட்டும் கிடையாது, டோட்டல் இந்தியாவே ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான ஒரு வின்னிங் ஸ்டேட்டை ஃபைனலாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ அதுக்காக ஒரு மஸ்ட் வாட்ச் ஆன மூவி. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு என்னோட ஒரு டாப் 10 லிஸ்ட். நான் பார்த்து பிடிச்சி லைக் நான் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பார்த்த மூவிஸை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இது நடுவில் இன்னும் நிறைய மூவிஸ் இருக்குது, லைக் எல்லாத்தையும் நான் டாப் 10 ஆட் பண்ண முடியாது. ஸோ அதனால இன்கேஸ் இந்த லிஸ்ட்லேருந்து சில மூவிஸ் மேபி உங்களுக்கு ப்ரோ இதெல்லாம் வர்த்தில் ப்ரோ இதில் நீங்கள் கீழே குறைச்சிடலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சேஞ்சஸ் இருக்கும் தான். அதனால தான் நான் ஸ்டார்டிங்கே சொல்லிக்கிறேன், இது என்னோட டாப் 10 ஒரு லிஸ்ட்டு. அண்ட் இதில் ஏதாச்சும் நீங்கள் மூவி பார்க்காம இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ப்ரோ இந்த மூவி நீங்கள் உள்ளே ஆட் பண்ணியிருக்கலாம் இல்லை நீங்கள் அதை வெளியே
ஏற்றுலாம். நீங்கள் ஏதாச்சும் உங்களோட ஐடியா தாட்ஸ் என்ன இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையும் அதை ஷேரும் பண்ணுங்கள். புரியுது, எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் வைஸில் அவங்க ஒரு சில மூவிஸ் எல்லாத்தையும் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. பட் அதுக்குன்னு சொல்லி இது கொஞ்சம் தப்பாக நெகட்டிவ் ஷேடில் வந்து என்ன ஆக்கிடாதீங்க. பை த வே எனக்கு இந்த லிஸ்ட்டு பிடிச்சிருந்தது, அதனால தான் உங்கள்கிட்ட அப்படியே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பை த வே தட்ஸ் ஆல் கைஸ், இதுதான் நம்ம டாப் 10 ஆன லிஸ்ட். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் லைக் பண்ணியிருக்கேன். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். See you in next video. Bye guys.